பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கையை மனதில் கொண்டு அறிஞர் அண்ணா அவர்களின் உயிர் கொடுத்து கொண்டு மாநில சுயாட்சியை நெஞ்சில் ஏற்றி ஐம்பெரும் கொள்கைகளான தலைவர் கலைஞர் அவர்களது கொள்கை பிடியில் நடந்து கொண்டிருக்கும் நமது கழக தலைவரும் முதலமைச்சர் அவர்களும் எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்பாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த பரப்புரை தமிழ்நாடு தலைகுனியாது இந்த சிறப்பான பரப்புரையை 234 தொகுதியிலையும் 20 பேரை தேர்ந்தெடுத்து நீங்கள் எல்லா தொகுதிக்கும் போய் அங்கே இருக்கிற கழக முன்னோடிகளை பார்த்தே ஆகணும். ஏன்னா தேர்தல் காலம் வருகிறது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யுங்க. அதே மாதிரி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ், என்ஜிஓஸ் மற்றும் அங்கே இருக்கிற அசோசியேஷன், வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்க முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களோட குறைகள் நிறைகள் இதை எல்லாத்தையும் கேட்டு அதை என்னிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். மாலையில் கண்டிப்பாக பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோங்கிறத மக்களிடம் எடுத்து சொல்லணும்ட்டு இன்னைக்கு எங்களை அமைச்சிருக்காங்க. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார். அதற்கு முன்னால் பேசிய அக்கா நாகம்மை அவர்களும் நிறைய நலத்திட்டங்களை எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது நான் கொஞ்சம் நலத்திட்டங்களையும் நிகழ்கால அரசியலையும் உங்களோட கொஞ்சம் பேச வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், என்ன மேடம் எல்லாம் சிறப்பாக தானே சென்று கொண்டிருக்கிறது, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பரப்புரைன்னு? தமிழ்நாடு எந்த இடத்துலையும் தலைகுனியலேன்னு. ஆமாம், தலைகுனியலைன்றதை திரும்ப திரும்ப நம்ம பாசிச அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எடுத்து சொல்வதற்காக தான் இந்த பரப்புரை. நம்ம எந்த இடத்துலையும் தலைகுனியில. ஏன்னா பெண்களுக்கான ஆட்சி, கல்விக்கான ஆட்சி, பொருளாதாரத்துக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி தான் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், பெண்களுக்காக ஆட்சி, விடியல் பயணம் திட்டம், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, அரசு பணிகளில் 40% இடஒதுக்கீடு, பெண்கள் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு பண்ணால் 1 விழுக்காடு குறைவு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முதலிடம் சிப்காட் வேலை வாய்ப்புகளில், அதே மாதிரி உயர்கல்வி திட்டத்தில் பெண்களுக்கான இடைநீற்றலை குறைத்து நம்ம அதிகப்படியாக பெண்கள் எஜுகேஷனில் சேர்ந்திருக்காங்க. அண்ட் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம்ன்று ஒன்றிய அமைச்சகமே தரைவரிசை பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பெண்களுக்கு தலைகுனியாத ஒரு ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறதா? அடுத்து கல்வி, புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, உலகம் உங்கள் கையில் என்ற மடிக்கணினி கொடுக்கும் திட்டம். இது அத்தனை திட்டத்தும் கல்விக்காக நீங்க 2000 ரூபாய் சமகர சிக்ஷால மும்மொழி கொள்கையை ஏற்காத தொட்டு கொடுக்காத நிலையிலையும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு இந்தியா லெவல்லங்கிறத நான் மறுபடியும் நிரூபிச்சிருக்கோம். அங்கேயும் தமிழ்நாடு தலைகுனியல. அடுத்து சமூக நீதிக்கான ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி? அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம், கலைஞர் கனவு இல்லம், காலனி என்ற சொல்லே நீக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சமூக நீதி விடுதிகள், இது எல்லாத்துக்கும் மேல மகுடம் வச்சா போல தோழிகள் விடுதிகள் திட்டம், ஊருக்கு ஊரு தோழிகள் விடுதிகள் வச்சிருக்காங்க. இங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புறேன். நம்மளோட தமிழ்நாட்டு சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் தமிழ்நாட்டில இருந்து சென்றவங்க தான் நம்மளுடைய நிதி அமைச்சர் ஒன்றிய அமைச்சகத்துல. கிட்டத்தட்ட 9 முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காங்க. 9 முறைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்காத அந்த தமிழ்நாட்டு அம்மா தான் இந்த தோழிகள் விடுதிகள் திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சியிலிருந்து காப்பி பண்ணிருக்கிறாங்க. சோ அங்கேயும் நம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். தமிழ்நாடு தலைகுனியவில்லை. நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தோழிகள் மகளிருக்கான விடுதிகளை நம்ம ஒன்றிய அமைச்சகம் நம்மள ஒரு உதாரணமா எடுத்து செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாம் வாங்கி கொண்டிருக்கோம்ல மகளிர் உரிமை தொகை, நம்ம பேசும்போது நம்ம அண்ணன் சொன்னாங்க இல்லையா, முன்கூட்டியே நம்மளோட கழக தளபதி கொடுத்திருக்கிறாருன்னு. எதற்காக கொடுத்தார் தெரியுமா? எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் மார்ச் 1ஆம் தேதி நமக்கு எல்லா எலெக்ஷன் தேதியை சொல்லிடுவாங்க. அந்த எலெக்ஷனை காரணம் காட்டி உங்களுக்கு கொடுக்க விடாம செய்யணும்னு பாரதிய ஜனதா தலைவர் அஸ்வினி குமார் உதய் என்றவர் டெல்லியோட மாநில பாஜக தலைவர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு. இதை அறிந்த நம்ம முதல்வர் தான் முன்கூட்டியே நம்ம பெண்கள் பாதிக்க கூடாது என்று முன்கூட்டியே நமக்கு அந்த 5000 ரூபாய அக்கௌண்ட்ல நமக்கு கொடுத்திருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் 9-8 வாரம் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 9000 ரூபாய் எல்லா மகளிரும் வாங்கி இருக்கிறோம். ஜனவரி மாசம் 1000, பொங்கலுக்கு 3000, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 1000 3000, கோடைக்கால சிறப்பு ஊதியமாக 2000 ஆக மொத்தம் 9000 ரூபாய். எந்த அரசாங்கமா கொடுக்குமா?
இதே இந்த 1000 ரூபாவை நம்ம வந்து 2021 நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது, இப்ப எடப்பாடி இங்கதான் திருவள்ளூர் பாடியநல்லூர்ல பேசிட்டு போயிருக்காரு. கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன அதே எடப்பாடி அவரோட தேர்தல் அறிக்கையில முதல்ல வச்சிருக்கிறது 2000 ரூபாய் கொடுப்பேன் நான் வந்த உடனேங்கிறத அவர் சொல்றாரு. அவர் சொல்லதான் சொல்றாரு. நம்மளுடைய செயல் தலைவர் செய்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதுதான் சொன்ன, எந்த பால் போட்டாலும் நம்ம கழக தலைவர் சிக்ஸர் அடிப்பார்ன்றது இதுதான் நான் முன்கூட்டியே சொன்ன விஷயம். சோ இப்படி வந்து நம்மளுடைய சிறப்பான ஆட்சியில வந்து நாம எடுத்துக்கொண்டுக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் தலைவர் வந்து சிறப்பா பெண்களுக்காக, கல்விக்காக, அதே மாதிரி பொருளாதாரம், நீங்க வந்து பொருளாதாரம் கொடுக்கலன்னா கூட இங்க இருக்கிற வேலை வாய்ப்பை வந்து சிறப்பாக செய்வதற்காக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சதை இன்னைக்கும் மறக்காத நம்மளோட முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டு முதலீட்டுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்க எல்லா ஃபாரின் கம்பெனிஸும் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு வேலை வாய்ப்பையும் அழகாக சிறப்பாக உயர்த்தி இருக்கிறார் தான் நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய கழக தலைவர். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 5 ஆண்டு காலத்துல 2021 நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோம். அப்ப வந்து கடுமையான கொரோனா, வீட்டை விட்டே வெளியில வர முடியல. அப்ப கூட நம்ம கழக தலைவர் ஓயல, முதலமைச்சர் ஓயல, பிபிடி டிரெஸ் போட்டுக்கிட்டு போய் பேஷண்ட்டை பார்த்த ஒரே முதல்வர் இந்தியாலேயே நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதியார் மட்டும்தான்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த முதல் 2 வருஷம் மட்டும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. 2023 கொடுக்க ஆரம்பிச்ச நம்ம இன்னைக்கு வரைக்கும் 29 மாசமா தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் முன்கூட்டியே பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கும் சேர்த்தும் கொடுத்தாச்சு. இப்படி சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுல தமிழ்நாடு எதெல்லாம் முதல் இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை நான் சொல்லல, இங்க இருக்கிற நாங்க அண்ணன்கள்லாம் சொல்லல, ஒன்றிய அமைச்சகம் சொல்லுது தமிழ்நாடு எதெல்லாம் வந்து முதல் இடத்துல விளங்குதுன்றது. முதல்ல அதிமுக ஆட்சியில வந்து 1.42 லட்சமாக இருந்த தனிநபர் வருமானம் இன்னைக்கு 1.92 லட்சமா மாறி இருக்கு. அதே மாதிரி 13 ஆண்டு காலமா இங்க வந்து தொழிலே செய்ய முடியாத இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மாநிலமாக முதல் இடத்துல நாம நிக்கிறோம். 3வது வேலை வாய்ப்புல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், ஏற்றுமதியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மின்னணு சாதனம் ஏற்றுமதியில தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், தொல்பொருட்கள் மற்றும் ஜவுளி ஏற்றுமதியில தமிழ்நாடு முதல் இடத்துல நிக்குது. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில சிறுங்கொழில இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நடத்தவே முடியாது இருந்த அதிமுக ஆட்சியில தமிழகத்துல இப்போ திராவிட மாடல் ஆட்சியில நம்ம தான் ஃபர்ஸ்ட். இத மாதிரி இந்தியால வந்து எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டு முதல் இடம் நிக்கிறதுக்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் நமது தளபதியார் ஒருத்தரால மட்டும்தான் இது நடந்து முடிஞ்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நம்மளுக்கு நோக்கி 2 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. ஒன்னு பாசிசா புத்தியோட இருக்கிற பிஜேபியும், இன்னொன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2 பேரும் அதாவது ஒரு கூட்டணி எதுக்கு அமைப்பாங்க? மக்கள் நலனுக்காக அமைப்பதுதான் ஒரு கூட்டணி. நம்ம அப்படிதான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் அரசியல் பார்த்து வந்த நான் சின்ன குழந்தையில இருந்து பார்த்துட்டு வரேன். எல்லாரும் ஒரு கூட்டணி அமைக்க, மக்கள் நலனுக்காக நாங்க கூட்டணி, மக்களுக்கு இதை செய்வோம். யாராவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்காக நாங்க ஒரு கூட்டணி சொல்லி பார்த்திருக்கீங்களா? சோ மக்களான உங்களுக்கு எதுவும் செய்யணும்னு அவங்களுக்கு இல்ல. இங்க இருக்கிற பெண்கள், கல்வி, பொருளாதாரம், சமூக நீதி இத்தனையும் அவங்களுக்கு வந்து இருக்கிறது மத்தியில இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கண்ணுல கொல்லி வைக்குது. அதனால மட்டும்தான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றதை நம்ம இங்க மறந்துடக்கூடாது. இது மட்டும் கிடையாது, அவர்கள் செய்த துரோகத்தை எடுத்து சொல்றேன். முதல்ல பிஜேபி செஞ்ச துரோகத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய சமகிர சிக்ஷால 2000 கோடியை ரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மதுரை எய்ம்ஸ், இப்போ போன வாரம் கூட நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன் இதே மாதிரி தேர்தல் பரப்புரைக்கு. நானும் போய் பைனாக்குலரை வச்சு மதுரை ஃபுல்லா தேடி பார்த்துட்டேங்க, எய்ம்ஸ் காலேஜ் எங்கேயுமே காணும். அடுத்து பேரிடர் நிவாரணம் அது கொடுக்கல. நம்மலாம் வந்து மழை அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது தெரியும். அதே பீகார்லயும் குஜராத்லயும் வந்தப்போ இம்மீடியட்டா 10,000 கோடியை அடுத்த நாளே கொடுத்ததுதான் இந்த ஒன்றிய அமைச்சகம் செஞ்ச வஞ்சனை தமிழ்நாட்டுக்கு. அது மட்டும் இல்ல, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் அதுக்கு கொடுக்கல. பரந்தூர் விமான நிலையம் அதையும் கொடுக்கல. ஹோசூர் விமான நிலையம் கொடுக்கல. கோவை விமான நிலையத்தை வந்து புதுப்பிக்கணும்னு கேட்டோம், அதுக்கும் ஃபண்டு கொடுக்கல. அதே மாதிரி ஜிஎஸ்டியை வந்து காலம் தாழ்த்தி கொடுத்து நம்மளை எவ்வளவு அழகழைச்சாங்க இத்தனை நாளுங்கிறதையும் நீங்க எல்லாமே கண்கூட பார்த்திருப்பீங்க. நம்ம இங்க இருந்து 1 ரூபாய் வரி கட்டினா நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 பைசா. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கறது 2.73 பைசாவும், பீகாருக்கு கொடுக்கறது 7 ரூபாயும். தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கு 29 பைசாங்க.
அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க. அதனால இங்கிருந்து சொரண்டி எடுத்துட்டு போய் தான் வட மாநிலங்களுக்கு கொடுத்து அவங்களோட மேம்பாட்டை மேம்படுத்துகிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால அவங்கள உள்ள சேர்க்காம பார்த்துக்க வேண்டியது மக்களாகிய அவங்களுடைய கடமை என்பதை நான் கூற விரும்புகிறேன். இது பிஜேபியோட துரோகங்கள், அதிமுக துரோகங்கள். அது இன்னும் சூப்பர்ல. உதய் திட்டம், யாரு ஜெயலலிதா அம்மையார் வேண்டான்னு சொன்ன அதே உதய் திட்டத்தை இவங்க ஆதரவு கொடுத்தார் எடப்பாடி காலத்துல. அதே மாதிரி நீட் தேர்வுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் எதிரான அந்த குடியுரிமை சட்டத்தை அதிமுக ஆதரித்தது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தமிழ் வந்து தமிழ்ல தேர்வு எழுத முடியும், அந்த தேர்வை தமிழ்ல எழுத முடியாம ரத்து செஞ்சு இதனால நம்மளுடைய தமிழர்களுக்கு இங்கே வாழ வழி இல்லாம வட இந்தியர்கள் வந்து அந்த போஸ்டிங்ல வந்து இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ரயில்வே துறையிலையும் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எந்த சிஎம் அது சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஒரு கலவரம் நடக்கும்போது நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் இபிஎஸ் மட்டும்தான். துப்பாக்கி சூடு எங்க நடந்தது? தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாதுன்னு இன்டர்வியூ கொடுத்த ஒரே முதலமைச்சர் இபிஎஸ் தான். ஆக மக்கள் மேல அவங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல், அதுக்கப்புறம் கொடைநாடு நடந்த கொள்ளை, அதுக்கப்புறம் சாத்தான் குளன்ல மகனும் தந்தையும் லாக்அப்ல இருந்தது, குட்கா ஊழல், இதெல்லாம் இவ்வளோ செஞ்சிருக்குது இந்த பாசிச அரசு பிஜேபியும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பேசுறாரு பாடியநல்லூர்ல துரோகத்தை மொத்த இதுவா நம்ப வச்சிருக்கிறோமா, நம்மளா வந்துட்டு இது ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு எதிர்க்க துரோகத்தை பண்ணது டிஎம்கேவா? அவங்க தான் வந்து ஃபார்மர்ஸ் அந்த மசோதாக்கு கூட நின்று பிஜேபியோட பண்ணு அத்தனை நாள் டெல்லியில ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, ஏன் எடப்பாடி போய் ஒரு நாள் பார்க்க வேண்டியதான்? அவர் தானே ஆட்சி காலத்துல இருந்தாரு. ஸோ இங்க மறந்துடாதீங்க மக்களே, அவங்க மக்களோட நிக்கல, அவங்களுக்கு மேலே இருக்கிற குற்றங்கள் கேஸ் எல்லாம் வந்து கழுவணுன்றதுக்காக வாஷிங் மிஷினாக மாறி இருக்கிற பிஜேபியோட நின்று அவருங்க வாஷிங் மிஷின்ல அவங்கள துவைச்சி அதனால அவங்களோட போய் அங்க கூட்டணியில நிக்கிறாங்க. இப்ப பேசும்போது சொன்னாரு, நம்ம துணை முதலமைச்சர் வந்து முதலமைச்சரோட மகன் என்ற ஒரே காரணத்தினால வந்து முதலமைச்சர் அப்படியா வந்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா எலெக்ஷனுக்கும் அவருக்கு வேணா அரசியல் தெரியாம இருக்கலாம், ஏன்னா இன்னைக்கு தமிழ்ந்து வந்து அரசியலுக்கு வந்தவர். ஆனா நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறு வயது முதலே தனது தந்தையின் தொகுதியிலும் எல்லா தொகுதிக்கும் சென்று ஓட்டு கேட்டு வீடு வீடாக சென்று தேர்தலுக்காக அவர் பாடுபட்டவர். அவர் ஒண்ணு இன்னைக்கு நேற்றுக்கு அரசியலுக்கு வந்துடல, கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் என்றதுனால அவருக்கு வந்துடல. எடுத்த உடனே அவருக்கு அமைச்சர் கொடுத்தாங்களா? இல்லையே. அவர் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தார். 3 வருட காலங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு பதவியே வழங்க போட்டது. இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி எல்லாம் எடப்பாடி பேசவே கூடாது. அவரை மாதிரி வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் இல்ல, அவரு நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை அவர் மறந்து விடக்கூடாது. எப்படி வந்தாரு? ஜெயலலிதா அம்மையார் தான் சிஎம் வந்தாங்க. அந்தம்மா போராத நேரம் போய் சேர்ந்துருச்சு, பாவம். போய் சேர்ந்ததும் இல்லாம இந்த அம்மா போய் தவந்து சசிகலா காலில் உளுந்து சிஎம் ஆகி கடைசியில அந்தம்மாக்கே வந்து அந்தம்மாவை தூக்கி உள்ளாட உட்கார வச்சுட்டு இப்ப நான் தான் சிஎம் என்னமோ இவரே வந்து அரசியல் நின்று முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்து வந்த மாதிரி இவர் பேசுறாரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. கொடுத்த வாக்குறுதியில டிஎம்கே வந்து நிறைவேற்றலன்னு சொன்னாரு. கொடுத்த 525 வாக்குறுதியில 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி தான். மிச்சம் இருக்கிற அந்த 5% என்னன்னு கேட்கறீங்களா? அந்த 5%த்துக்கும் ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் தேவை என்பதற்காக அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால மட்டும்தான் நம்ம வந்து நிறைவேற்ற பண்ணல. கிட்டத்தட்ட 510 வாக்குறுதிகளுக்கு மேல நிறைவேற்றி விட்டோம் என்பதை நான் இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பார்த்து நடுங்கவே மாட்டாங்களாம். இப்ப வந்து அன்னைக்கு கூட்டணி பேசினாங்களே, நீங்களே நல்லா பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கூட்டணி மேடையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எழுந்து பேசுவாங்க. அமித்ஷா வந்தாரு, பேசினாரு, போனாரு. இபிஎஸ் வாயே திறக்கல. அங்கிருந்து பியூஷ் கோயல் வந்தாரு டெல்லியில இருந்து. அவர் வந்து அமமுகல இருந்து தினகரனை சேர்த்துக்கிட்டாரு. அப்ப எடப்பாடி சீன்லயே இல்ல. இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் ஒரு கூட்டணி தர்மம். ஒரு கூட்டணி தர்மம் என்பது எல்லோர் தலைவர்களும் சமமாக உட்கார்ந்து பேசுவதுதான் கூட்டணி தர்மம். அந்த மரியாதையை கூட கிடைக்காத ஒரு இடத்துல தான் அவர் கூட்டணியை வச்சிருக்கிறார். தன்மேல் இருக்கும் வழக்குகளை வாஷிங் மிஷின்ல கழுவதற்காக மட்டும்தான் அவர் அங்கே சென்றிருக்கிறார் என்று கூறிக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய தேமுதிக நம்ம பிரேமலதா மேடம் வந்து சேர்ந்திருக்கிறாங்க.
அவங்க வந்து சேர்ந்ததுக்கு விஜயகாந்த் மன்னிக்கவே மாட்டார், அவர் மனசாட்சி ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காதன்னு அந்த அம்மாவை போட்டு சாடுறாங்க. ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் விஜயகாந்த். ஜெயலலிதா வந்து சிஎம்மாக இருக்கும்போது அப்போது 10 எம்எல்ஏக்களை ஒரு உரிமை மீறலுக்காக 10 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததை வந்து அவரை கீழே அந்த பதவியிலேருந்து இறக்கி அவர்கிட்டருந்து இருந்த காரை பிடுங்கி அவரை ஒரு சாதாரண மெம்பர் ஆக்குனாங்களே. இதற்கு தான் விஜயகாந்துடைய ஆன்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்காது. அந்த துரோகத்துக்கு தான் இன்னைக்கு பிரேமலதா இங்கே வந்து பலமான கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த பலமான கூட்டணியை பார்த்து பயந்து போய் தான் இந்த வாசகங்களை நம்ம அக்கா தமிழிசை அக்காவும் நம்ம ஜி.கே. வாசனும் ஆன்மா மன்னிக்காதுன்னு அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டணியை பார்த்து பயந்து போய் சொல்லுகிற வார்த்தை தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ புதுசாக ஒன்று நேற்று ஒன்று சொல்லியிருக்கிறார், யாரும் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போகாதீங்க, டிஎம்கே ஆட்சியில் அங்கே போனால் அவங்க கிட்னி எல்லாம் திருடிடுவாங்க. இது என்ன அதிமுகவா நாங்கள் அதையெல்லாம் செய்கிறதுக்கு? ஆம்புலன்ஸை பற்றியே புரிதல் இல்லாத ஒருத்தர் கூட்டத்தில் ஆம்புலன்ஸை நம்ப விட்டோன்னு பொழி போட்டவர் தான் அவர். அந்த ஆம்புலன்ஸ் இருந்த தொட்டு தான் விஜயோட கூட்டத்தில் 41 பேரோட முடிஞ்சது, மிச்சவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடிஞ்சதுன்றதையும் மறந்துடக்கூடாது. நம்ம அந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். இதை மாதிரி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு சுகாதாரத்துறையை பற்றி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி அவரும் ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டில் தான் இருந்தார். இதை மாதிரி பேசுகிறாரு, கொஞ்சமாவது ஒரு புரிதலுங்கிறது வந்து அவருக்கு நிச்சயமாக தேவை. இதையும் நம்ம மறந்துடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேசுறது. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பட்ஜெட் வந்துச்சு. அதுக்கான எல்லா நிதிகள் ஒதுக்கீட்டையும் நீங்கள் பார்த்தீங்க. பிப்ரவரி அதே 1ஆம் தேதி நமக்கு வந்து ஒன்றிய அமைச்சத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டில் நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? ஒருத்தர் சொல்லுங்க, ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? பெரிய 0 கொடுத்தாங்க, மறந்துடாதீங்க. அந்த 0 தான் 2026 ஏப்ரல் எலெக்ஷனில் நம்ம திருப்பி வந்து நம்ம கொடுக்கணும் அதிமுகவுக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த வந்து ஒரு திருக்குறளையாவது படிச்சுட்டு இருந்தது. இந்த வருஷம் திருக்குறளும் இல்லை. அதனால் தமிழுக்கான மதிப்பு மாண்பும் கிடையாது, நமக்கான நிதியும் கிடையாது. சமகர சிக்ஷா நிதி கிடையாது, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி கிடையாது, அந்த ஜல் சக்தி குடிநீர் திட்டத்துக்கான 3000 கோடி கிடையாது, பேரிடர் கால நிதி கிடையாது, எதையுமே கிடையாது. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க. கேட்கும் போது நீங்கள் தான் இதெல்லாம் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு வந்து தேர்தல் வருகிறது. இந்த தேர்தலில் மனசில் வச்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கழக தலைவர் இவ்வளோ திட்டங்களை பெண்களுக்கு, கல்விக்கு, பொருளாதாரத்துக்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டை முதல் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திய நமது கழக தலைவருக்கும் முதலமைச்சர்களுக்கும் ஏப்ரல் மாதம் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 2026 2.0 வெர்ஷன் வருவதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.